வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற கண்டென்ட் ஒரு மாடர்ன் அல்ஜிப்ரா பேஸ்ட் வீடியோ. நேற்று குரூப் தியரியை பற்றி கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தோம். இது பிஜிடிஆர்பிலையும் கேட்ட கொஸ்டின், சிஎஸ்ஐ நெட்லையும் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக்ஸ் புக்கு தான். நம்மளோட யூஜி பிஜியில் நீங்கள் என்ன புக் படிச்சிருக்கீங்களோ அந்த புக்கோட நார்மல் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இது இருக்குது. உங்கள் காலேஜில் ப்ரிஃபர் பண்ண யூஜி பிஜி டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற ஒன்லைனில் ரீட் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். ஸோ நான் மூவ் ஆன் டு த கொஸ்டின். How many generators of a group Z17, பொதுவாக வீடியோ கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சது, நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் இதுலேயும் நான் சொல்கிறேன். ஜெனரேட்டர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லலை இந்த இதில். பட் ஜெனரேட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை தான் அதில் நம்ம சொல்கிறோம். ஆஃப் எ குரூப் Zn இஸ் பை ஆஃப் n இஸ் த ஆன்சர். ஸோ பை ஆஃப் n அப்படின்றது இதில் உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். Znல எத்தனை குரூப் இருக்கும் அப்படின்னா பை ஆஃப் n. Znல எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா பை ஆஃப் n ஜென்ரேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். எஸ், நவ் இன் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன ஸ்பெசிஃபை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த n ப்ரைமாக இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் n இஸ் ப்ரைம் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இசட்பியில் எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஆஃப் p ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபெர்மட் தியரம் சேஸ் பை ஆஃப் p இஸ் ஆல்வேஸ் p-1. இது ஃபெர்மட் தியரம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தியரம்னு கூட கேட்பாங்க, அதை கூட நமக்கு தெளிவாக பார்த்துக்கணும். பை ஆஃப் பின்றது p-1 சொன்னது யார் அப்படின்னா ஃபெர்மட்ஸ். ஸோ பை ஆஃப் p இஸ் நத்திங் பட் p-1 இஸ் த ஆன்சர். இப்போ நீங்கள் இதை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நல்லா கிளியராக பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் எ குரூப் Z17, சின்ஸ் 17 இஸ் எ ப்ரைம் நம்பர், அப்போ ஆன்சர் என்ன வரும்? பை ஆஃப் 17 இஸ் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் பை ஆஃப் 17? ஐடென்டிஃபை அண்ட் டெல் மீ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இதில் நான் சொல்ல என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் சிஎஸ்ஐ நெட் படிக்கும் போதும் பிஜிடிஆர்பி நெட் படிக்கும் போதும் பிஜிடிஆர்பியில் நெட் எக்ஸாம்ஸோ நீங்கள் படிக்கும்போது முக்கியமான விஷயம் அந்த கண்டென்ட் டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நீங்கள் அந்த இடத்துல ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்றத உங்களுக்கு மெயினாக செக் பண்ணுவான். 2 எக்ஸாமே அப்படி தான். அதே மாதிரி நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசும்போதும் பர்சனலாக பிஜிடிஆர்பியோட கோச்சிங் பற்றி கேட்கும் போதும் நிறையா பேர் கேட்குறது நோட்ஸ் தான். ஆனால் நான் எந்த இடத்துலையுமே நோட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நாங்களே புக் வச்சுருக்கோம், பட் நோட்ஸ் புக்கை எங்கேயுமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் நம்ம எடுக்கிற கிளாஸஸை நீங்கள் என்றைக்கு ரிட்டன் ப்ராக்டிஸில் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அங்கே அவன் கேட்குற இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது க்ரியேட்டிவ் மாடல் பேஸ்டு சம்ஸ்க்கோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் அது வெறும் மெக்கப்பிங் தான். அந்த மெக்கப்பிங் மெத்தட் என்றைக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அது ஜஸ்ட் ரோட் மெமரி, அது வெறும் டெம்பரரி மெமரியாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அது கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்டேபிளாக நிற்காது. அதனால் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ தட் நீங்கள் இதில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எசென்ஷியலான தேவை அப்ளிகேஷன் மைண்டு தான். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு அவன் செக் பண்ண மாட்டான். இந்த இடத்துலையுமே பாருங்கள், ஜென்ரேட்டர்ஸை பற்றி நான் உங்களுக்கு முழுசாக சொல்லலை, ஆனால் அதுக்கான ஆன்சரை நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்றப்போ வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் நத்திங் பட் யுவர் அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அலோன். உங்களுக்கு எவ்வளோ டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத சிஎஸ்ஐ நெட்டோ பிஜிடிஆர்பியோ பார்க்கறது கிடையாது. ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நோட்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை உங்கள்கிட்ட இரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வாங்கி படிக்கிறதுனால எதுவும் மக்கப் தான் பண்ண முடியும். அதுலேருந்து வர கேள்வி வேணால் நீங்கள் எழுதலாமே தவிர ஒருவேளை கொஸ்டின்ஸை மாற்றி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நம்பரை மாத்திரம் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும், அதுதானே மேக்ஸு பொதுவாகவே. ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க. அதுதான் நான் சொல்கிறது உங்களுக்கு. பிஜிடிஆர்பிக்கும் சிஎஸ்ஐ நெட்டுக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ பேசலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம போகிற ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much.